இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். தொடக்க கல்வி ஆசிரியர்களின் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல், ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல், ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு அனுமதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டம் மேற்கொண்ட அனைத்து ஆசிரியர்களையும் போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அப்போது ஆசிரியர் நலனுக்கான நீண்ட கால கோரிக்கைக்கு செவி கொடுக்காமல் காவல்துறையை வைத்து அரசு நடவடிக்கை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டப்பட்டது. 243 அரசாணையை திருத்தம் செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த டிபிஐ வளாக திட்டச்சாக்கு முற்றுகை போராட்டத்தினை அரசு காவல்துறை அடக்குமுறை மூலமாக அடக்கி ஒடுக்க நினைக்கிறது. ஆசிரியர்கள் போராட்டம் வேண்டும், ஆசிரியர்களை அடக்க முடியாது. இந்த அடக்குமுறைகளுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அடுத்த 2 நாட்கள் போராட்டம் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் தான். இந்த அரசு தாரேன் என்று சொன்ன அரசு இதுவரை தர முடியவில்லை. ஊதிய முரண்பாடு, இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடை தவிர்க்கிறேன் என்று சொன்னார்கள், இதுவரை தரவில்லை. 243 திருத்தம் நாங்கள் என்று சொன்னோம், அதுவும் தரவில்லை என்று எங்கள் ஒட்டுமொத்த ஆசிரியர் பேரமைப்புகளை எல்லாம் வஞ்சிக்கின்ற அரசை எதிர்த்து இன்றைக்கு டிபிஐ வளாகத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் காவல் அதிகாரிகளை காவல்துறை ஏறிவிட்டு எங்களை கைது செய்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த அடக்குமுறை ஓயாது. நாளை மறுநாள் என 2 நாட்கள் தொடர்ச்சியாக முற்றுகை போராட்டம்